Next topic is variation of molar conductivity with concentration. ஸோ கோல்ட் ரேஷஸ் வந்து என்ன பண்றாங்க, ஒரு டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. NaCl, KCl, HCl. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து மாத்திட்டே இருக்காங்க. ஸோ கான்சன்ட்ரேஷன் மாற்றும் போது அதோட மோலார் கண்டக்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து கால்குலேட் பண்றாங்க. ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு, இன்க்ரீஸ் த மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் அன் எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன். ஸோ வித் த இன்க்ரீஸ் இன் த டைல்யூஷன். ஸோ டைல்யூஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அதோட மோலார் கண்டக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. ஸோ அவர் என்ன அப்சர்வ் பண்ணாரு அப்படின்னு வந்து நெக்ஸ்ட் லைன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ டைல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஸோ அதுல வந்து நம்ம என்ன பண்றோம், வாட்டர் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ டைல்யூட் பண்ணும்போது எப்படி இருக்குது, ஸோ அதோட மோலார் கண்டக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து NaCl வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து 0.1 m கான்சன்ட்ரேஷன்ல இருக்கும்போது ஸோ அதோட மோலார் கண்டக்டன்ஸ் வந்து எப்படி இருக்குது, 10.6ன்னு இருக்கு. ஸோ அதே வந்து டைல்யூஷன் பண்ணி அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து குறைக்கிறோம். ஸோ அப்போ அதோட மோலார் கண்டக்டன்ஸ் 11. ஸோ இன்னுமே வாட்டர் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணும்போது அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து 0.001 ஆகுது. ஸோ அண்ட் தென் அதோட மோலார் கண்டக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுல இருந்து இந்த டேபிளர் காலம்ல இருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்றோம், ஸோ நம்ம மோலார் கண்டக்டன்ஸ் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகுது, டைல்யூஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும்போது ஸோ மோலார் கண்டக்டன்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க, கோல்ட்ராக்ஷன் டிடியூஸ் தி ஃபாலோயிங் எம்பிரிக்கல் ரிலேஷன்ஷிப். ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கொண்டு வராரு. ஸோ மோலார் கண்டக்டன்ஸ் லாமிடால் எம்முக்கும் கான்சன்ட்ரேஷனுக்கும் இடையில. ஸோ அதுதான் இந்த ஃபார்முலா. லாமிடால் எம் ஈக்குவல் டு லாம்டால் நாட் எம் மைனஸ் கே இன்டூ ரூட் சி. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல பார்த்தோம்னா இதை வந்து நம்ம எதுக்கு ஈக்குவலைஸ் பண்ணலாம்னா y is equal to mx plus c. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஈக்குவலா நம்ம இதை வந்து எழுதுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க, இதுல வந்து ஸோ லாம்டால் எம்ங்கும் போது அந்த இடத்துல அதுக்கு நேரம் எது இருக்குது, ஒய். ஸோ அப்ப ஒய்ங்கிற இடத்துல கிராஃப்ல வந்து ஒய் ஆக்சிஸ்ல வந்து லாம்டால் எம் வந்து சப்ஸ்டியூட் பண்றாங்க. ஸோ அண்ட் தென் எம்எக்ஸ். ஸோ இதை வந்து பார்க்கும்போது கே ரூட் சி. ஸோ இந்த மாதிரி கிடைக்குதா. ஸோ அண்ட் தென் சிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அது வந்து லாம்டால் நாட் எம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல லாம்டால் நாட் எம்ங்கிறது வந்து என்ன சொல்றாங்க, லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. ஸோ லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டினா ஸோ அந்த இடத்துல வந்து கண்டக்டிவிட்டி வேல்யூ ஸோ அதோட ஸ்டாப் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகாது, ஸோ அதோட வேல்யூ வந்து இருக்காது. ஸோ அதுதான் ஃபைனல் மோலார் கண்டக்டிவிட்டி வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ தான் நம்ம என்ன சொல்றோம், லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வேல்யூ. ஸோ அப்ப எக்ஸ்ங்கிற இடத்துல வந்து நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்றோம்னா சி, ரூட் சி வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ ஒய் ஆக்சிஸ்ல லாம்டால் எம்மையும் எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ரூட் சியும் வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ இதான் அந்த கிராஃப். ஸோ ஒய் ஆக்சிஸ்ல லாம்டால் எம், எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ரூட் சி வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். சிங்கும் போது வந்து என்னது, கான்சென்ட்ரேஷன். ஸோ கான்சென்ட்ரேஷன் அதாவது 0.2 0.4 ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து மோலார் கண்டக்டன்ஸ். ஸோ ரெண்டு எலக்ட்ரோலைட்ஸுக்கு வந்து அதோட கண்டக்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ண போறோம், ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் வீக் எலக்ட்ரோலைட்ஸ். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸுக்கு வந்து பார்க்கும்போது கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும்போது ஸோ அதோட மோலார் கண்டக்டன்ஸ் வந்து எப்படி இருக்குது, கம்மியா இருக்குது. ஸோ மோலார் கண்டக்டன்ஸ் வேல்யூ வந்து கம்மியா இருக்கு. ஸோ நம்ம டைல்யூட் பண்ணிட்டே இருக்கும்போது அதோட மோலார் கண்டக்டன்ஸ் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த லைனை வந்து நம்ம இப்படி ஸ்ட்ரைட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸோ இங்க வந்து ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம், லாமிடால் நாட் எம், தட் இஸ் லிமிட்டிங் வேல்யூ. ஸோ இதே வந்து வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு என்ன பண்றோம், கான்சென்ட்ரேஷன் வந்து அதிகமா இருக்கும்போது ஸோ அப்படியே கால்குலேட் பண்ணிட்டே வரும். ஸோ வேரியேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இல்லை. ஸோ அட் பர்டிகுலர் ஸ்டேஜ் ஜீரோவா இருக்கும்போது, அதோட ஜீரோ கான்சென்ட்ரேஷனா இருக்கும்போது அதோட சடனா அதோட கிராஃப் வந்து என்ன ஆகுது, அந்த லைன் வந்து என்ன ஆகுது, சடனா இன்க்ரீஸ் ஆகுது. மோலார் கண்டக்டன்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு நமக்கு கர்வ் மாதிரி கிராஃப் கிடைக்கும், ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு ஸ்ட்ரைட் லைனா கிடைக்குது. ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸுக்கு யூஸ் தி ஸ்ட்ரைட் லைன், வீக் எலக்ட்ரோலைட்ஸுக்கு கர்வ் மாதிரி கிடைக்குது. ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸுக்கு கான்சென்ட்ரேஷன் வந்து எப்படி இருக்கும், ஹையா இருக்கும். ஸோ ஹையா இருக்கும்போது அதுல அயான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அயான்ஸ் வந்து அதிகமா இருக்கும்போது அதுக்குள்ள அட்ராக்ஷன் வந்து எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். ஸோ இதே நம்ம டைல்யூட் பண்ணும்போது, டைல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது அயான்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். ஸோ அண்ட் தென் இன் பிட்வீன்ல வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து அங்க போய் சரௌண்ட் பண்ணிடும். ஸோ அப்ப அந்த அயான்ஸுக்கு இடையில உள்ள அட்ராக்ஷன் வந்து எப்படி இருக்கும்,
ரொம்ப கம்மியா இருக்குது. ஸோ அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் ஒரு பர்ட்டிகுலர் இதுல டைல்யூஷன்ல த அயான்ஸ் ஆர் சோ ஃபார் அபார்ட். அயான்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ரொம்ப தூரம் தூரமா இருக்குது அயான்ஸ். ஸோ அப்ப அட்ராக்ஷன்ங்கிறது அந்த இடத்துல ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ நோ அட்ராக்ஷன் இஸ் தேர். ஸோ அந்த ஸ்டேஜ்ல வந்து என்ன சொல்றாங்க, மோலார் கண்டக்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும்.